மாண்புமிகு தளபதி அவர்கள் உலகம் உங்கள் கையில் அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான பணிகளை மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து நம்முடைய மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த மடிக்கணினி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று இந்த அரங்கத்தில் 356 மாணவ மாணவிகளுக்கு, அதில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி 153, அரசு தொழில்நுட்பக் கல்லூரி வெண்ணமலை 80, சிஎஸ்ஐ தொழில்நுட்பக் கல்லூரியில் ஒரு 8, சக்தி நர்சிங் பெண்கள் கல்லூரி கோடங்கிப்பட்டியாக அமைந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் மாண்பு முதலமைச்சர்கள் சார்பாகவும் மாண்பு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவரும் காலையில் எல்லாரும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நார்மலாக ஃப்ரீயாக இருக்கலாம். நான் அமைவதற்கு அன்றைய காலகட்டத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுத்து இந்த மருத்துவக் கல்லூரியை கேட்டு பெறுகின்ற பொழுது நிறைய பெரிய மாவட்டங்கள் நாமக்கல், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் என போட்டி நிலவிய அந்த காலகட்டத்தில் கரூருக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டவுடன் கேட்டு அதை பெற்று இந்த சிறப்பான ஒரு மருத்துவக் கல்லூரியாக நம்முடைய கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் 20 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து இப்பொழுது புதிய கூடுதல் கட்டிடத்திற்கான பணிகளை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தந்து அடிக்கலாக்கி அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கும் முதலமைச்சர்கள் அதற்கான நிதிகளை வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். அதே போல இன்னும் கல்விக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் முழுமையாக நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த உலகம் உங்கள் கையில் மடிக்கணியை பெறுகின்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.